ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம், ஹைதராபாத்தில் ஃபேமஸான ஒரு கோயில், 2 கோயில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா பூரி ஜெகநாதர் கோயில் வந்து இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு பித்தம்மா கோயிலுக்கு போய்ட்டு ஜெகநாதர் கோயில் ஒன்று போனோம். பக்கத்தில் ஆட்டோவில் தான் பக்கத்தில் இருக்குன்னா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போனோம். ஆனால் மதியம் 12 மணி, கால் பயங்கரமாக சுட்டுது. இந்த மாதிரி போட்டிருக்காங்க கீழே. அதில் ஒரு இதில் இருந்தது ஓடி ஓடி வீடியோலாம் எடுக்கவே முடியல என்னால். இருந்தும் அந்த வெயிலில் வந்து எடுக்க முடியல சொல்லிட்டு அதில் வந்து நின்று கொஞ்சம் எடுத்தேன். ரொம்ப எடுக்கலை, என்னால் முடியலை. ஏன்னா கடுமையான வெயில். அந்த வெயில் எப்படி வீடியோ எடுக்கிறது? ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்கேன், ஓடி ஓடி போய். அதுக்கப்புறம் அப்போ தான் வந்துடல 12 மணி ஆகிப்போச்சு. 1 மணிக்கு பூட்டிடுவாங்க அப்படின்னேன். அதனால தான் வந்து எடுத்த வீடியோலாம் அப்படி இருக்கு. ஏன்னா சுத்தமாக முடியலை. ஆனால் அவ்வளோ கூட்டம் வேறு, பயங்கரமான ஒரு கூட்டம். வெளியே வீடியோ அப்படி இப்படி எடுக்கணும், ஓடி ஓடி போய் கையே வலிச்சு போச்சு. வீடியோனால எடுக்கவே முடியலை. அதாவது ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி வச்சுருந்தா கொஞ்சம் கால் நல்லாயிருக்கும். அவங்க தண்ணியே ஊற்றலை, அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் இடவெளி விட்டுருக்காங்க. அப்போ ஒரு இடவெளிலேருந்து நீங்கள் ஓடணும் அப்படின்னால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக வந்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தாச்சு. உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஓரமாக கொஞ்சம் போட்டிருந்தாங்க, அதில் போய் நின்று எடுத்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ, ஓடி ஓடி போய் எடுத்திருக்கேன். நான் ஒரு இடத்துக்கு போகும்போது வீடியோ எடுக்கிறதே கஷ்டம். அதுவும் மதியம் 12 மணிக்கு அந்த வெயிலில் ஓடி ஓடி போய் கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதில் தண்ணியாவது ஊற்றி வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ இடையில வந்து அவங்க ஃபுல்லாகவே போட்டிருக்கணும் பாய். அப்போ தண்ணியை ஊற்றி அந்த பாய் ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்கணும். அப்போ வந்து தண்ணி காலு கொஞ்சம் இதாக இருக்கும். அதுவும் பண்ணலை, முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு எப்பா. பெத்தம்மா கோயில் அப்படி இல்லை, கோயிலுக்குள்ளே வந்து இருந்ததுனால அங்கே வந்து இந்த மாதிரி கிடையாது. கோயிலுக்குள்ளே கொஞ்சம் தான் தூரம் பார்த்துட்டு தொடர்ந்து போடுற எல்லா வீடியோ மறக்காமல் வந்து பாருங்கள். இதுக்கடுத்து பெத்தம்மா கோயில் பார்க்கலாம். உட்காந்துருந்தேன், இங்கேருந்து உட்காந்து தான் உங்களுக்கு கோபுரம் தெரியும். முடிஞ்சது. இங்கெல்லாம் எடுக்க முடியல, புளியெல்லாம் எடுக்க முடியல, ஒரே வெயில். அடுத்து பெத்தம்மா பார்க்கலாமா? ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். போன வருஷம் வரும்போது நாங்கள் வேண்டினோம், அந்த வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதா போனோம். பூக்கடை பாருங்கள், ஃபுல்லாக பூ வாங்கிட்டு வெத்தலை பாக்கு அதெல்லாம் வாங்கிட்டு போனோம். சாமிக்கு பூஜை பண்ணேன். அதே மாதிரி அங்கே எல்லோரும் ரூபா காயின்ஸை நிறுத்துவாங்க. அங்கே கூட்டம் ஏன் போட்டும் போய் ஒரு 2 செகண்டு கூட இல்லை, போய் ஒரு 5 செகண்டு அதை நிறுத்திட்டா. பைசா வீட்டுக்காரருக்கு நிறுத்த தெரில, அவள் வந்து அடிக்கடி போய் நிறுத்துறதுனால. ஆனால் அந்த கூட்டம் வீடியோ எடுக்க முடியல. இங்கே தான் விளக்குக்கெல்லாம் எல்லாம் ரூபா காயின்ஸை வச்சு நிற்க வைக்கணும். இந்த மாதிரி நிற்க வைக்கிறாங்க. அவன் நிற்க வச்சுட்டா. போய் உடனே வந்துட்டா. என்ன வந்துட்டேன்னு முடிஞ்சதுமா, நான் 5 செகண்டில் நிப்பாட்டிட்டு வச்சுட்டு வந்துட்டான். பயங்கரமான ஒரு கூட்டம். உள்ளுக்குள்ளே அனுமதி கிடையாது, மற்றபடி நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய சாமிகள் இருக்காங்க. பிரசாதம்லாம் இருக்குது, 20 ரூபாய்க்கு புளியோரெல்லாம் தராங்க இங்கே. அப்புறம் இப்போ சாமியை கும்பிட்டுட்டு, சாமி ரொம்ப கூட்டம், சாமியை எடுக்க முடியாது, ரொம்ப கூட்டம். அங்கே நாகர் இருந்தார், அதே நாங்கள் எடுக்கலை. அப்புறம் மேலே சரஸ்வதி, அதே எடுக்கக்கூடாது. அப்புறம் வாசலில் இதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள், கோபுரம் அது இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வேலு வாசலில் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கோபுரம் அங்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளிப்பக்கம் மட்டும் அவரோட உள்ளுக்குள்ளேயே விளக்கு பக்கம் நீங்கள் எடுத்துக்கலாம். காசு நிற்கிறது கூட்டம் நீங்கள் ஓவராக இருக்குது சண்டே. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே மட்டும்தான் எடுக்கக்கூடாது, மற்றபடி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு ஏற்கனவே இந்த இது வந்து வேறொரு சேனலில் போட்டிருக்கேன், போன வருஷமே பார்த்துட்டு வந்தாச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது தரிசனம்.
ஏன்னா நாங்கள் போன வருஷமே வேண்டியிருந்தோம், பெருமாளுக்கு வந்து 1000 ரூபா போடுறோம் வேண்டியிருந்தோம். படிப்பு முடிஞ்சு இப்போ 1000 ரூபா போட்டு வந்துட்டோம். அடுத்து இப்போ விசா பாலாஜி அப்படிங்கிற கோயிலுக்கு போகிறோம். மாடுகள்லாம் வந்து கட்டி போட்டிருக்காங்க, பசு மாடு. தொடர்ந்து நிறைய கோயில்கள் எங்கெல்லாம் போகிறான்னு வைப்போம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சாக்லேட் ஃபேக்ட்ரி போயிருந்தேன். செம வீடியோ, கண்டிப்பாக பார்க்க மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.